ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம். பயிற்சி தாள் 15 பயிற்சி புத்தகம்னு ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதில் பார்த்திங்கன்னா பயிற்சி தாள் 15 இந்த கொஷினுங்க கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்லேருந்து 1லேருந்து 5 வரையும் இதில் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருங்க. A² கூட்டல் B² = 61 மற்றும் AB = 30 எனில் A கூட்டல் Bன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா A கூட்டல் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாலே வரும். அப்போ அந்த ஃபார்முலாலே நம்ம பிரதியிடலாம். பாருங்கள், A கூட்டல் B ஹோல் ஸ்கொயர் = A² கூட்டல் 2AB கூட்டல் B². அப்போது A கூட்டல் B தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் A² B² எவ்வளோனா சொல்லியிருக்காங்க, 61ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது 2 அப்படியே இருக்கட்டும். AB எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 30. அப்போது 61 கூட்டல் 2 30 எவ்வளோ, 60. அப்போது இது கூட்டினிங்கன்னா 121ன்னு வரும். அப்போ 121னா A கூட்டல் B ஹோல் ஸ்கொயர்னா இது நம்ம 121 எப்படி எழுதலான்னா 11² 11 பார்த்திங்கன்னா 121ன்னு வரும். அப்போ ஸ்கொயர்னா A கூட்டல் B ஹோல் ஸ்கொயர். அப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா A கூட்டல் B அப்போ என்னது, 11. அப்போ இது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா 4வது ஆப்ஷன் தான் கரெக்டு. 11 தான் கரெக்டான ஆப்ஷன். அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது கொஷின் எடுத்துகிறேன். A கூட்டல் B ஹோல் ஸ்கொயர் = A² கூட்டல் 2AB கூட்டல் B² என்ற முற்றொருமையின் பயன்படுத்தின 46² மதிப்பு. அப்போது A கூட்டல் Bனா கூட்டணும். அப்போது இது கூட்டலில் நம்ம பிரிக்கணும். அப்போது இது எப்படி பிரிக்கலாம்னா 46 ஹோல் ஸ்கொயர் = 40 கூட்டல் 6 ஹோல் ஸ்கொயராக பிரிக்கலாம். அப்போது ஏனா 40, Bனா இது. அப்போது A² 40² கூட்டல் 2, ஏனா 40, Bனா 6 கூட்டல் B² 6². அப்போது 40னா 1600 கூட்டல் 2 40 எவ்வளோ, 80. 80 6 பார்த்திங்கன்னா 480 கூட்டல் 6² 36. அப்போ இது மொத்தமாக நீங்கள் கூட்டினீங்கன்னா 2116ன்னு வரும். அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 2வது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா 240 80 80 6 பெருக்கிட்டிங்கன்னா 480 வரும். அதுக்கப்புறம் இது மொத்தமாக கூட்டினீங்கன்னா 2116ன்னு வரும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், 3வது கொஷின் என்ன கொடுத்துக்கிறான். A கழித்தல் B ஹோல் ஸ்கொயர் = A² கழித்தல் 2AB கூட்டல் B² என்ற முற்றொருமையின் பயன்படுத்தி 9 கழித்தல் 5 ஹோல் ஸ்கொயரின் மதிப்பை காணுங்க. A அவங்களே கொடுத்துருக்காங்க, B கூட அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இந்த ஃபார்முலாவில் இது அப்படியே எடுத்து பிரதிட்டோம். அப்போ பாருங்கள், ஏனா 9 கழித்தல் Bனா 5 ஹோல் ஸ்கொயர் = A² 9² கழித்தல் 2, A 9 B 5 கூட்டல் B² 5². அப்போது 9 9 எவ்வளோ, 81 கழித்தல் 2 9 18 18 5 90ன்னு வரும். கூட்டல் 5 5 எவ்வளோ, 25. அப்போ பாருங்கள், இது கூட்டிட்டிங்கன்னா 1 5 கூட்டினீங்கன்னா 6, 8 2 கூட்டினீங்கன்னா 10. அப்போ 106 கழித்தல் 90. அப்போ 106ல் 90 நீங்கள் கழிச்சிங்கன்னா 16ன்னு வரும். அப்போ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. இது 16. அதுக்கப்புறம் பாருங்கள், 4வது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க. கழித்தல் 9 AB³ சமமானது. அப்போது இது எப்படி எழுதலாம், 9ல் நம்ம எப்படி பிரிக்கலாம். 9 கழித்தல் 9 இருக்குதுங்களா. அப்போது 3 பெருக்கல் கழித்தல் 3ன்னு பிரிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு A இருக்கிறதுனால ஒரு A வரும். அதுக்கப்புறம் B³ 3 முறை வரும் B. அப்போ B பெருக்கல் B பெருக்கல் Bன்னு வரும். அப்போது இது கரெக்டான ஆப்ஷன்னா இதுதான் வரும். அப்போ பாருங்கள், எங்கே செகண்டில் கொடுத்துக்கிறாங்க 3 பெருக்கல் கழித்தல் 3 பெருக்கல் A பெருக்கல் B பெருக்கல் B. அப்போது இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 2வது தான் கரெக்டு. புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் 5வது கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துக்கிறாங்க. x² கூட்டல் 7x = கழித்தல் 12 எனில் எக்ஸின் மதிப்புன்னு கேட்டுக்கிறாங்க. x² கூட்டல் 7x = கழித்தல் 12 நம்ம எப்படி எழுதலான்னா, இது பாருங்கள், கழித்தல் 12 இருக்கிறது இந்த சைடு போச்சுன்னா கூட்டல் 12 மாறிடும்.
எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 7x கூட்டல் 12 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ இது நம்ம எப்படி பிரிக்கலான்னா எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 7x கூட்டல் 12 இஸ் ஈக்குவல் டு இது எப்படி பிரிக்கலாம்? நம்ம முற்றொருமையை பயன்படுத்தணும்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இது 7x எப்படி இல்லை 4 கூட்டல் 3xஆக எழுதலாம். அப்போது 4 கூட்டல் 3x கூட்டல் இது எப்படி எழுதலாம் 4 பெருக்கல் 3ன்னு எழுதலாம். அப்போ பாருங்கள் இந்த முற்றொருமை ஒன்று மாதிரி இருக்குதுங்களா. எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஏ கூட்டல் பி எக்ஸ் கூட்டல் ஏபின்னு வடிவத்தில் இருக்குதுங்களா. அப்போது இதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஏ கூட்டல் பி எக்ஸு கூட்டல் ஏபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கூட்டல் ஏ எக்ஸ் கூட்டல் பின்னு வடிவில் வரும். அப்போ எக்ஸுனா எக்ஸே தான், ஏனா 4 பினா 3. அப்போது எக்ஸு ஏ என்னது 4 பி என்னது எக்ஸ் கூட்டல் 3. அப்போ இது பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயரை தான், ஏனா 4 பினா 3 எக்ஸு கூட்டல் ஏபினா 4 பெருக்கல் 3. அப்போது இது பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 7x கூட்டல் 12 இஸ் ஈக்குவல் டு இது காரணிகள் பார்த்திங்கன்னா எக்ஸ் கூட்டல் 4 எக்ஸ் கூட்டல் 3. அப்போது இஸ் ஈக்குவல் டு நம்ம இது இஸ் ஈக்குவல் டு போட்டு பிரதியிடணும். பாருங்கள் எக்ஸ் கூட்டல் 4 இஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 4ன்னு வரும். அதே எக்ஸ் கூட்டல் 3 இஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 3. அப்போது இதுக்கு காரணிகள் என்ன வருது கழித்தல் 4 கழித்தல் 3. அப்போ பாருங்கள் இங்கே ஆப்ஷனில் இது 2 கொடுத்துக்குறாங்க. அப்போ கழித்தல் 3 கழித்தல் 4 இது கரெக்டான ஆப்ஷன். அப்போ இது ரெண்டுத்தில் எங்கே வருது எங்கே பாருங்கள் 3வது ஆப்ஷனில் வருது. 3 மற்றும் 4 மட்டுமே சரி. அப்போ இதுதான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இதுக்கு ஆன்சர் முற்றொருமை 1ன் படி இது வருது. அது பிரதியிட்டு நம்ம இஸ் ஈக்குவல் டு 0 இங்கே இஸ் ஈக்குவல் டு 0 போட்டு தான் இது பண்ணியிருக்கோம். அதனால இங்கேயும் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டு நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிடும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.